நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தர் அடிமை குடும்பத்தின் திருச்சரீரமான சபை முழுமையும் இம்மற்றுமா வெளியெடுத்து பாதுகாத்து பலப்படுத்தி இந்த நாளிலும் தலைமை சபையிலே தம்முடைய பரிசுத்தவான்களோட பிள்ளைகளோடு சேர்ந்து நேசரை ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆவியாகிய தேவன் அடிமைக்கும் பாராட்டோட தயவுள்ள கிருபையில் சாகியத்துக்காக நேசருக்கு நன்றி செலுத்துகிறேன், சோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த போது ஆவியானவர் நமக்கு அறிவித்து கொடுத்த வேத வசனங்களை வாசித்து தியானம் செய்து கர்த்தருடைய வருகை கண்டு நாம் ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கும் இரக்கம் செய்வாராக. எடுத்து வாசிப்போம். மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிப்போம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. நமது அருமை இரட்சகராக இயேசுவானவர் பூமியிலே வாழ்ந்தபோது அவருடைய சீசர்களாகிய அப்போஸ்தலர்கள் தேவனுடைய அருமை இரட்சகருடைய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேசிக்கொண்டதான காரியத்தை இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவருடைய தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட காரியத்தை நாம் பார்க்கப்படுகிறது. இதே வசனத்தை நாம் வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுரும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். இவ்விதமாக அங்கே சீசர்கள் கேட்டார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கேயோ பேதுரும் யாக்கோபு யோவான் அந்திரேயா இவர்கள் யாவரும் சென்று அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் சொல்லி பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இவ்விதமாக நான் வாசிக்க முடிகிறது. அருமை இரட்சகரிடத்திலே அவருடைய சீசர்கள் வந்து அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று சொல்லி இவர்கள் முழுவதும் கேட்கக்கூடிய இந்த 3 அதிகாரங்களில் வாசித்து கேட்டோம். 3 சுவிசேஷங்களிலும் அருமை இரட்சகர் இயேசுவானவர் வருகைக்கும் இந்த உலகத்துக்கும் முடிவுக்கு கூடிய அடையாளத்தை அவர்கள் கேட்டார்கள் சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அப்ப அடையாளம் என்பது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அது முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ எல்லாம் ஒரு அடையாள சின்னம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அடையாளத்தை சீசர்கள் தனித்து வந்து தம்முடைய சீசர்கள் வந்து அருமை இரட்சகரிடத்தில் தனித்து வந்து கேட்கிறாங்க, இது எப்ப சம்பவிக்கும்? அப்ப அவருடைய வருகை குறித்ததான காரியத்தை அறிந்து கொள்ள அவர்கள் ஆத்மா விரும்புகிறதாகவும், இந்த உலகத்துக்கு ஆரம்பித்த தேவாதி தேவன் எப்பொழுது உலகத்துக்கு முடிவு உண்டாக்க போகிறார், இது எப்பொழுது சம்பவிக்கும் என்று அவருடைய சீசர்களாகிய அப்போஸ்தலர்கள் தேவ சமூகத்திலே அருமை இரட்சகரிடத்தை கேட்டுக்கொண்டதான ஒரு காரியமாக பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்த அடையாளங்களை குறித்து நாம் சற்று தியானம் செய்யும் போது ஆதிகாலம் முதற்கொண்டு தேவனாகிய கர்த்தர் நடப்பித்த எல்லா காரியங்களிலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடப்பித்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த அடையாளம் எல்லாம் எதற்காக அறிவிக்கிறார் என்றால், கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிற அருமை இரட்சகருடைய வருகைக்கு இதெல்லாம் ஒரு முன்கூட்டிய தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. எடுத்து வாசிப்போமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிப்போம். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். ஆமென். அந்த வில் மேகத்தின் மேல் தோன்றும் போது
தேவனுக்கும் பூமியில் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியில் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லி சர்வலோகத்தின் அன்பு பிதா அங்கு நோவாவிடத்திலே பேசிக்கொண்ட ஒரு காரியமாக நான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை அவர் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதா இருக்கிறது கண்டு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அங்கே பூமியிலே வாழ்ந்த எல்லா மிருக ஜீவராசிலும் ஒரு தீட்டுள்ளதும் தீட்டில்லாததுமான ஜோடு ஜோடாக சேர்த்து அந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ கட்டளையின்படி நோவா பேழையை கட்டி முடித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்படி கட்டப்பட்ட அந்த பேழைக்குள் அங்கே எல்லாம் பாதுகாக்கப்பட்டன, மற்றெல்லாம் அழிக்கப்பட்டன. ஜலத்தினாலே தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் அழித்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்படி தேவனாகிய கர்த்தர் பூமியிலே ஜலத்தினாலே பூமியை எல்லாவற்றையும் அழித்து போட்டதுனால இனிமேல் நான் பூமியை ஜலத்தினாலே நான் அழிக்க மாட்டேன், ஆனபடினாலே இதற்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன், அது நித்திய உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லி நோவாவோடு தேவனாகிய கர்த்தர் பேசிக்கொண்ட ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக காணப்படுகிறது பார்க்க முடிகிறது. அவ இவையெல்லாவற்றும் தேவனாகிய கர்த்தர் இந்த மனுஷனை பூமியிலே உண்டாகி மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார், அவருடைய ஆத்மா மகா விசனமாக இருந்து பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜலத்தினாலே மனுஷனை சகல ஜீவராசி எல்லாவற்றையும் அவர் அழித்தபடினாலே அவர் மகா துக்கம் கொள்கிறார். மறுபடியுமாய் அவர் இனிமேல் நான் ஜலத்தினாலே இந்த பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்கிறார். இப்படி நோவாவோடு ஆதி காலத்திலே உடன்படிக்கை செய்து இனிமேல் ஜலத்தினால் பூமியை அழிக்க மாட்டேன், அதற்கு உடன்படிக்கையின் அடையாளமாக வானத்திலே வில் வைக்கிறார். அதுதான் நாம் பார்க்கிற வானவில் என்று சொல்லப்படுகிறது. அந்த வானவில் தான் இந்நாள் வரைக்கும் நமக்கு ஒரு அடையாளம். மழை வருகிறதா என்று பார்ப்பதற்கு முன்பதாக வானவில் தோன்றிட்ட மழை வராது. அப்ப இது ஒரு உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை தேவனாகிய கர்த்தர் ஆதி காலத்திலே நோவாவின் காலத்திலே வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு அடையாளத்தை நாம் பார்க்கும்போது யாத்ராமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். இவ்விதமாக நான் வாசிக்க முடிகிறது. அதில் மேலுள்ள வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. இவ்விதமாக நாம் வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். அவருடைய கூக்குரல் தேவ சமூகத்திலே எட்டிற்று என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது சீனாய் வனாந்தரத்திலே ஒரே தேவ பர்வதத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் அங்கே மலையிலே அங்கே முச்செடியிலே அக்கினி தோன்றி அங்கே ஒரு தரிசனத்தை மோசே காண்கிறார். அங்கே மோசே காண்டு அதே அதிகாரம் ஆரம்ப வசனத்தில் நான் பார்க்க முடிகிறது. அதை நான் உற்று போய் பார்த்தேன், இந்த அற்புதத்தை நான் உற்று போய் பார்ப்பேன். ஏனென்றால் அந்த முச்செடியிலே அக்கினி பற்றி எரிகிறது, ஆனால் அந்த முச்செடியோ வெந்து போகாமல் இருக்கிறது. ஆனபடினாலே அதை நான் உற்று போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி அவர் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்க்க போகிறார். பார்க்க போன போது தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து சத்தம் கொடுக்கிறார், உன் காலில் இருக்க பாதரட்சைகளை கலற்றி நிற்கக்கூடிய பரிசுத்த பூமி என்று சொல்லி இவ்விதமாக காரியங்களை அறிவித்து கொடுத்தவர் கடைசியிலே என் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலின் தேவ சமூகத்தை எட்டியிருக்கிறது, அவர்களை நீதான் போய் கூட்டிட்டு வரணும், ஏனென்றால் கூட்டிட்டு வந்து இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனுமாகிய இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்கிறார். அப்படியானால் அவருக்கு அடையாளமாக கொடுத்த காரியம் என்ன என்று நான் பார்க்கும். உன் கையில் இருக்கிறது என்ன? கோல், ஆடு மேய்க்க கோல். அப்ப அந்த ஆடுகளை மேய்ப்பதற்காக மேய்ப்பனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட கோலாக இருக்கிறபடினால் இந்த கோலை வைத்துதான் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனாகிய கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அதே கோலை வைத்துதான் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். அதே கோலை வைத்துதான் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இவை எல்லாவற்றையும் மோசேயின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆனபடினால இதை கண்டு இந்த ஜனங்கள் நம்புவார்கள். ஏனென்றால் இஸ்ரவேல் நம்ப மாட்டாங்க. நான் தான் போயிருக்கேன், நீங்க அனுப்பிட்டீங்கன்றதுக்கு என்ன அடையாளம் அவங்க கேட்பாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு மோசேயுடைய கரத்திலே கோலை கீழே போடுன்றார். அது சர்ப்பமா மாறி மறுபடியுமா அந்த கோளுடைய வாளை, அந்த சர்ப்பத்துடைய வாளை பிடி என்று சொல்லுகிறார். அது மறுபடியும் கோலாக மாறுகிறது.
அப்ப இவ்விதமாக அவன் கரத்திலே மெய்ப்பனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட கோலாகி அந்த அதிகாரம் என்கிற கோலை கொண்டு தேவனாகிய கர்த்தர் மோசேயை எகிப்து தேசத்துக்கு அனுப்பி அதே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தாம் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் அடிமைத்தடை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து 400 வருஷம் எகிப்தியர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட உபத்திரவப்படுத்தப்பட்ட அவர்களை விடுதலையாக்கி அவர்களை மறுபடியும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்தரமான பாதையிலே கொண்டு வந்து அதே மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாய் வைத்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். இதுவே உனக்கு அடையாளம் என்று சொல்கிறார். மூன்றாவது அடையாளமாக நான் பார்க்கும்போது நாம் வாசிக்கிறோம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். இவ்விதமாக நான் வாசிக்க முடிகிறது. இங்கே ஈசாயின் குமாரனாகிய தாவீது, இங்கே ஈசாயின் குமாரனாகிய தாவீதிடத்திலே ஈசாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்திலே கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்திலே அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லி ஈசாயின் குமாரனாகிய தாவீதிடத்திலே தன் தகப்பனை ஈசாய் சொல்லுகிறார். உன் சகோதரர் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, அந்த யுத்தத்துக்கு போன இடத்துல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த யுத்தத்திலே உன் உடன் பிறந்த சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா என்று பார்த்து வருவதற்காக இவன் கையில 10 பால் கட்டிகளை கொடுக்கிறார். கொடுத்து 1000 பேருக்கு அதிபதியிடத்தில் போய் கொடுத்து உன் அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார் என்று விசாரித்துட்டு வா என்று ஒரு அடையாளம், உயிரோடு இருக்கிறாங்களா என்பதற்கு ஒரு அடையாளத்தை ஈசாய் கேட்கிறார். ஆனபடினாலே தாவீது தாம் தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவன் கடந்து செல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. நாம் வாசிப்போமானால் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். விதமாக நான் வாசிக்க முடிகிறது. அதற்கு முன்பதாக நாம் பார்க்கிறோம், அதே அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியை எடுத்துக்கொண்டு போய் ரதங்களில் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கு ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். தகப்பனாகி ஈசாய் அனுப்பி வைக்கப்பட்ட அந்த காரியத்துக்கு அவன் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தன் உடன் பிறந்த சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்கு அவன் கடந்து செல்கிறான். ஆனபடினாலே தாவீது அதிகாலையில் இருந்து ஆடுகளை காவலாளி வசமாய் ஒப்புவித்து, ஏன்னா அவன் பார்க்கிறது ஆடு மேய்க்கிற வேலை. ஆனபடினாலே காவலாளி வசமாய் ஒப்புவித்துட்டு தான் சகோதரரை காணும்படி செல்கிறார். அங்கே யுத்தத்துக்கு இராணுவங்கள், இஸ்ரவேல் இராணுவங்கள் அணிவகுத்து கொண்டு நின்றார்கள், ஆர்ப்பரிக்கிறதை பார்த்தான் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆனால் தகப்பன் என்ன சொல்றாரு, உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா, அவர்கிட்ட ஒரு அடையாளம் வாங்கிட்டு வான்னு சொல்றார். ஆனால் இவர் போன காரியம் வேறொரு அடையாளத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அவன் கொண்டு வந்த அடையாளம் வேறு அடையாளமாக இருக்க, சகோதரர் சுகமாய் இருக்கிறார்கள் கேட்கக்கூடிய காரியத்தை தாவீது அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, இஸ்ரவேல் இராணுவங்களை தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக அங்கே ஒரு வேறொரு அடையாளத்தை கொண்டு வந்ததாக நான் பார்க்க முடிகிறது. அப்படி கொண்டு வந்த போது அந்த வசனத்தில் வாசித்த போது அங்கே நான் பார்க்கிறோம் 47ஆம் வசனத்திலே அங்கே கோலியாத் என்கிற பெலிஸ்திய வீரரிடத்திலே இவன் பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நான் பார்க்க முடிகிறது. கர்த்தர் சர்வலோகத்தின் தேவாதி தேவனாய் இருக்கிறார். இந்த விருத்த சேதமில்லாத பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தானே என்று சொல்லி அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடிகிறது. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தேவ சமூகத்திலிருந்து அங்கே அனுப்பப்பட்டு போன தாவீது ஆர்ப்பரிக்கக்கூடிய காரியமா, யுத்தம் கர்த்தருடையது. யாக்கோபு அங்கே யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அங்கே யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி வாசிக்கிறோம். யுத்தங்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறவர் சர்வலோகத்தின் ஆண்டவரே. ஆனபடினாலே யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி இங்கே தாவீது கடந்து செல்கிறான். கடந்து சென்ற போது பெலிஸ்தியன் அருகாமையிலே இஸ்ரவேல் சேனைகளை நெருங்கி வருகையிலே தன் கையில் இருக்கிற கவனிலே அடைப்பகுந்த கற்களை வைத்து சுழற்றி எரிகிறான். கோலியாத்துடைய நடு நெத்தியில் படுகிறவரை அவன் தலைச்சீரெல்லாம் அணிஞ்சிருக்கிறான், இராணுவ போர் வீரன் போல இருக்கிறான். அவன் உடவிகள் எல்லாவற்றையும் அவன் குறித்து அவன் வைத்திருக்க ஈட்டி முதற்கொண்டு எல்லாவற்றையும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் கையில் இருக்கிற இந்த
கவனிலே, சிறிய கவனிலே, ஏன்னா ஆடு மேய்க்கிறவன் தன் ஆடுகளை பாதுகாப்பதற்காக சிறிய கவனிலே கல்லுகளை வைத்து ஆடுகளை பாதுகாப்பதற்கு கட்ட இருந்தான். ஆடுகளை பாதுகாக்க முடியும். அப்படிப்பட்டதான தாவீது இப்போ எதிராளியாகிய பெலிஸ்தியன் வரும்போது அதே கையில் இருக்கிற கல்லை எடுத்து அவன் நெற்றியில் படை எறிகிறான். அந்த கல்லானது அவன் நெற்றியின் நடு நெத்தியிலே பட்டனால அவன் தலைகுப்புற விழுந்தான் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்ப தலைகுப்புற விழுந்து அவன் செத்து போனான் என்று அறிந்து அவன் மறுபடியுமாய் போய் அவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய, இவன் கையில பட்டயம் இல்லை, ஆனால் வாசிக்கிறோம், அதே 50ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தனின் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். அங்கே ஓடி போனார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சர்வலோகத்தின் தேவாதி தேவன் தாவீதை கொண்டு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அங்கே பெலிஸ்தியனை கொல்லுவதற்கு இஸ்ரவேல் இராணுவமே ரெடியா நிற்குது. அவங்க ஆனால் பெலிஸ்தியனை கண்டு பயந்து நடுங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அடைப்பக்கத்தில் ஒரு கல்லும் கவனும் கொண்டு அவன் பெலிஸ்தியனை வீழ்த்தினான் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அதே போலதான் கடைசி நாட்களிலே அவருடைய சரீரமான சபையாக, மனவாட்டியாக, அற்பர்களும் நீசர்களுமாக இருந்ததான ஏழைகளும் கோழைகளுமாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்டு ரட்சித்து 5 காயங்கள், அருமை ரட்சகர் அடைந்த 5 காயங்கள், ஆனால் 1531 காயம் சொல்ல, ஆனால் மேஜரான காயம் 5 காயங்கள், 2 கைகள் 2 கால்கள் விழாவில் ஈட்டி பாய்ந்த காயம். அந்த 5 காயங்களுடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எதிராளியாக பிசாசானவனை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனபடினாலே பெலிஸ்தியனை வெளுத்தின தாவீதை போல கடைசி நாட்களிலே வனவாட்டியாகி சரீரமான சபையாகி நம்மை கொண்டு அந்த பெலிஸ்தியனாகி இருக்கக்கூடிய வலுசற்பமாகி சாத்தானை வீழ்த்த தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே இந்த சித்தத்தை சித்தம் என்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இதெல்லாம் முன் அடையாளமாக காணப்படுகிறது. அந்த தாவீது ஆடி மேய்க்கக்கூடியவன், அதே போல கடைசி நாட்களில் மந்தையின் மெய்ப்பொருளாக ஆடுகளாகிய ஆத்துமாக்கள் செம்மறியாட்டு கூட்டங்களாக நம்மை கூட்டி சேர்ப்பித்த மகாராஜாவுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ஆடுகளாய் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், அவருடைய மெய்ப்பொருளாக இருக்கிறோம், அவருடைய போதகளாக சபையாக இருக்கிறோம். ஆனபடினாலே அந்த மெய்ப்பனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது கவனும் கல்லும். அதே போல அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 5 காயம் ஏற்ற நேசருடைய நாமத்தினாலே வலுசற்பமாகிய சாத்தானை ஜெயிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட இதெல்லாம் முன்கூட்டியே எழுதி கொடுக்கப்பட்ட அடையாளமாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த அடையாளத்தை பயன்படுத்தி இவையெல்லாம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. நம்ம கண்டு பயப்படுறோம், பிசாசானுடைய கிரியைகளை கண்டு பயப்படுறோம், நித்தமும் கண்ணீர் விடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது என்று பயப்படுகிறோம். போராட்டம், சோதனை, நிந்தைகள், அவமானத்தை கண்டு பயப்படுகிறோம். தேவ சமூகத்தில் முழங்கால் போடுறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனால் ஆவியானவர் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவங்களுக்கு அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினான் என்று வாசிக்க முடிகிறது. அப்ப ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால் சாத்தானை எதிர்க்கவும் அவனை ஜெயிக்கும்படியான கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே இந்த தாவீது கடைசியில் வரும்போது அங்கே அடையாளமாக கொண்டு வர சொன்னாரே தகப்பன் சுகமாய் இருக்கிறார் என்ற அடையாளத்தை கேட்டுட்டு வாங்கி சொல்றாரு. ஆனா இங்கே அவர் கொண்டு வந்த அடையாளம் நான் வாசிக்கிறோம். 54ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதன் எருசலேமுக்கு கொண்டு வந்தான். இதுதான் அடையாளம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பெரிய யுத்தத்திலே நின்ற இஸ்ரவேல் படையை நிந்தித்து கொண்ட அந்த துன்மார்க்கனாகிய பெலிஸ்தியனை தாவீது ஜெயித்தபடினாலே அவன் தலையை வெட்டிட்டு வாங்கிட்டு வந்தார். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வந்த அடையாளமாக இருக்கிறது. அவன் தகப்பன் சொன்னார், ஈசாய் அடையாளத்தை வாங்கிட்டு அவசரோடு இருக்கிறாங்க தன் பிள்ளைகள். ஆனால் இவர் கொண்டு வந்த அடையாளமோ சவுல் ராஜா எல்லாரும் சேனைகளெல்லாம் இருக்கும்போது, ஆனால் இவன் போய் கொண்டு வந்த அடையாளம் பெலிஸ்தியனுடைய தலை. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களில் மனவாட்டியாய் சபையாக அழைக்கப்பட்டிருக்க நாம் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அடையாள சின்னமாக நம்ம அழைச்சிருக்கிறார். நம்ம ஏனோ தானோம் என்று அழைக்கப்படவில்லை.
இவர்களை குறித்து தேவனாகிய கர்த்தர், இந்த பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் எல்லாம் ஆதிகாலம் முதற்கொண்டு மறைவாயிருந்த ரகசியங்களை பங்கு பங்காய் வகை வகையாய் கடைசி நாட்களில் நமக்கு அறிவித்துக் கொடுத்து நம்ம ஆத்துமாவை பலப்படுத்தி நம்ம ஒவ்வொருவரையும் யுத்த புருஷர்களாய், போர் வீரர்களாய், இஸ்ரவேல் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் நம்ம வளர்ப்பிக்கிறார். நம் கைகளை விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற தேவனாகி இருக்கிறார். ஆனபடினாலே நாம் இஸ்ரவேல் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அவரே ஆதியுமானவர் அந்தமுமானவர் என்று சொல்ல பார்க்க முடியும். அவரே முந்தினவர், அவர் பிந்தினவர் என்று சொல்ல பார்க்க முடிகிறது. ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம அழைக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இன்னொரு அடையாளத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். விதமாக நாம் வாசிக்க முடிகிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொல்லி கேட்கிறார். அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஆகாசோ நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமென். விதமாக நான் வாசிக்க முடிகிறது. இங்கே ஒரு அடையாளத்தை கொடுத்து பார்க்கிறார், காண்பிக்கிறார் அருமை தேவாதி தேவன். அங்கே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடையாளத்தை வேண்டிக்கொள் என்று சொன்னவர் கடைசியில் இங்கே கொண்டு ஏசாயா தீர்க்கனை கொண்டு சொல்கிறார், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. அப்ப ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அதுதான் நமக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். அந்த கன்னிகை தான் மரியாள் என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவானவரை பெற்றெடுத்தவர், இயேசு என்ற தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற பொருளாய் இருக்கிறது. ஆனபடினால் இந்த வசனத்தை தான் வாசித்திருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இவ்விதமாக நான் வாசிக்க முடியும். அப்படிப்பட்ட இப்பொழுது கடைசியாக ஒரு அடையாளத்தை, அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அடையாளத்தை, ஏசாயா தீர்க்கனுடைய காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் அருமை இரட்சகர் இயேசுவானவரே. ஆனபடினாலே அந்த இயேசுவானவர் தான் நமக்கு ரட்சிக்கும்படியாக அனுப்பப்பட்டு வந்த அடையாளமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் பிறந்தது கன்னிகையின் வயிற்றிலே. ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாளிடத்திலே, கன்னிகையாக இருக்கக்கூடிய மரியாளிடத்திலே அருமை இரட்சகர் அவள் கர்ப்பவதியாக அருமை இரட்சகரை பெற்றெடுத்தான்னு சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆனபடினால இந்த அருமை இரட்சகரை பார்ப்பதற்கு ஒரு அடையாள சின்னம் வந்தது. நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். விதமாக நான் வாசிக்க முடியும். அருமை இரட்சகரை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நட்சத்திரம் கிழக்கிலிருந்து தோன்றினது என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. இந்த சாஸ்திரிகள் அருமை இரட்சகர் பிறந்ததை பார்ப்பதற்காக கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் சென்றாலும் பார்க்கிறோம். ஆனால் அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டுவதற்கு அருமை இரட்சகரை காண்பிப்பதற்கு கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் வந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. அந்த நட்சத்திரம் அருமை இரட்சகர் இயேசுவானவர் எங்கே பிறந்திருக்கிறார், அருமை இரட்சகர் பிறந்ததை முன்னாடியே கடத்திருக்க காண்பீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனத்தின்படி அருமை இரட்சகரை வெளிப்படுத்தினது அந்த நட்சத்திரமே. ஆனபடினாலே கிழக்கிலிருந்து தோன்றின நட்சத்திரம் அங்கே அருமை இரட்சகரை காண்பித்தது என்று சொல்லி பார்க்கும். சாஸ்திரிகள் பார்த்து வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொண்டார்னு சொல்லி பார்க்க முடிகிறது. இவ்விதமாக நான் பார்க்க முடியும். ஆனபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நட்சத்திரத்தை கொண்டுதான் கடைசி நாட்களும் தேவ திட்டமெல்லாம் நிறைவேற்றப்பட போகிறது என்று பார்க்கிறோம். அந்த நட்சத்திரங்கள் தேவனுடைய சபையின் தூதர்களாம் என்று சொல்லி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளையும் எழுது.
என் வலது கரத்திலே நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். அந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபைகளின் தூதர்களாம் என்று சொல்லி நான் வாசிக்கும். அந்த தூதர்கள் என்றால் அப்போஸ்தலர்கள். அப்ப சபையின் அப்போஸ்தலரை கொண்டுதான் தேவ திட்டமெல்லாம் நிறைவேற்றப்படுகிறதாக இருக்கிறது. ஆனபடினாலே அந்த நட்சத்திரம் தான் அருமை இரட்சகரை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. பிதாவை வெளிப்படுத்தினவர் அருமை இரட்சகர் இயேசுவே. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் சொல்கிறார். அப்ப அந்த பிதாவை வெளிப்படுத்தினது அருமை இரட்சகராய் இருக்கிறபடினாலே இப்பொழுது அந்த அருமை இரட்சகர் இயேசப்பாவை வெளிப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட 50வது நாளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு வந்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நாள் தான் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்க முடிகிறது. அப்ப அவருடைய அந்த பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். யாரை கொண்டு என்றால் அவருடைய சரீரமான சபையாகிய அப்போஸ்தலரை கொண்டு. ஏனென்றால் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி அப்போஸ்தலனாய் பேதுரு மேல் இந்த சபை கட்டப்பட்டது என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. ஆனபடினால் அந்த தேவனுடைய திட்டத்தின்படி இந்த அப்போஸ்தல உபதேசத்தின் மூலமாய் சபையானது கட்டப்பட்டபடினால் அந்த கட்டப்பட்ட சபைக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இவ்விதமாக நான் வாசிக்க முடிகிறது. அருமை இரட்சகர் இயேசுவானவர் தான் இப்பொழுது அடையாளமாக இருக்கிறார். அந்த இயேசுவானவரை வெளிப்படுத்தினது நட்சத்திரம். அந்த நட்சத்திரமாகிய அப்போஸ்தலன் என்று சொல்லி நான் வாசிக்க முடிகிறது. அப்ப அந்த அப்போஸ்தலன் மூலமாக தான் அருமை இரட்சகரை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த அப்போஸ்தலனுக்குள்ளாக தங்கியிருக்கிற ஆவியானவர். ஏனென்றால் நாம் வாசித்திருக்கோம் யாக்கோபு எழுதின நிருபத்தில் வாசிக்க முடியும் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தோமானால் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்ப நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தவர் தமது சிருஷ்டிகள் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்ப நம்மை பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவதற்கு வசனத்தை கொண்டுதான் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். வசனத்தை கொண்டுதான் சகலத்தை நமக்கு அறிவிக்கிறார். ஆனபடினாலே பரிசுத்த ஆவியானவர் யாரை கொண்டு பயன்படுத்துகிறார் என்றால் ஆதிகாலம் முதற்கொண்டு மறைவாயிருந்த ரகசியங்களை பங்கு பங்காய் வகை வகையாய் தமது அப்போஸ்தலர் மூலமாக தான் ஆவியானவர் சகல திட்டங்களையும் தீர்மானங்களையும் நமக்கு அறிவிக்கிறவராய் இருக்கிறார். ஆனபடினாலே யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்தோமானால் அங்கே சொல்லப்படுகிறது, என் பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அருமை இரட்சகர் தமது அப்போஸ்தலர்களை அனுப்பின ஒரு காரியமாக நான் பார்க்க முடியும். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறோ அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவருடைய பாவங்களை நானும் மன்னியாதிருக்கிறேன் சொல்லி அருமை இரட்சகர் அப்போஸ்தலர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அந்த கட்டளையை அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறார்னு பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் கடைசி நாட்களில் ஆதி திருச்சபை முதற்கொண்டு அப்போஸ்தலன் நான் சபைக்கு அடையாளம். அப்ப அப்போஸ்தலனை கொண்டுதான் ஆவியானவர் சகலத்தையும் நிறைவேற்றுகிறார் பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனங்களில் வாசிக்கும் அப்போஸ்தலன் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அநேக காரியங்கள் அடையாளங்களை குறித்து நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய நோக்கம் திட்டம் தீர்மானமெல்லாம் நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் கடைசி நாட்கள் சபையாக தேவாதி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனபடினாலே இந்த சபையை தான் மணவாட்டி என்று சொல்லுகிறார். பூமியில் 5000க்கும் மேற்பட்ட சபைகள் இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கென்று அடையாளமாக அப்போஸ்தல உபதேசம்தான் சபைக்கு அடையாளம். ஆனால் அந்த அப்போஸ்தல உபதேசம்தான் அடையாளமாக இருந்தாலும் ஆவியானவரால் நடப்பிக்கப்படுகிற ஆவியானவர் சபையை அப்போஸ்தலனை கொண்டு நடப்பிக்கப்படுகிற சத்திய வசனங்கள், சகல ரகசியங்கள், மறைபொருள்கள் இவை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அறிவித்து கொடுத்தாலும் கடைசி நாட்களிலே அந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு தேவனுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்க முடியும். அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது.
அப்ப அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் நம்மை நித்திய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்ப இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் நம்மை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துகிற காரியமாக இருக்கிறது. ஆனபடினாலே முடிவு வரை நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த அடையாளமாய் கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலனை கொண்டுதான் இந்த கடைசி நாட்களை சபையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆனபடினாலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாய் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்தான அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், சபையின் மூலமாய் வந்திருக்கிறோம், சபையின் மூலம் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களாய் சத்திய வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம் என்றால், நமக்கு நியமிக்கப்பட்டது சபைக்கென்ற தேவன் சொல்லப்பட்ட காரியம் நாம் வாசித்திருக்கிறோம். எபேசுக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். விதமாக வாசிக்க முடிகிறது. அருமை இரட்சகருடைய சர்வலோகத்தின் அன்பின் ஆவியாகிய தகப்பன் இப்பொழுது கடைசி நாட்களில் சபையை எழுப்பி அங்கே 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தினவர். எதற்காக ஏற்படுத்தினார் என்றால், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வரைக்கும் என்று ஒரு வசனத்தை கொடுத்து அடுத்தாற்போல் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் இந்த 5 விதமான ஊழியத்தை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறதாக இந்த வசனத்தின் மூலம் அப்போஸ்தலன் பவுலியார் சொல்கிறார். ஆனபடினாலே இந்த வசனமெல்லாம் நமக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சபை எதற்காக எழுப்பினால், மணவாளனாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாவதற்கு மணவாட்டியாக ஆயத்தமாக வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக அல்ல, மணவாட்டியாக ஆயத்தமான. உலகத்தில் எத்தனையோ 5000 மேற்பட்ட சபைகள் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் அவருடைய சரீரமான சபை என்று சொல்லுகிறார். அந்த சபையின் பரிசுத்தவான்களின் தேவனுடைய பிள்ளைகளுமாய் கூட்டி சேர்ப்பித்து தேவனுடைய சபை என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த சபையை ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மணவாட்டி என்று சொல்கிறார். இந்த மணவாட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரவுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே எனக்கு காண்பித்தான். இவ்விதமாக திவ்யவாசகன் மணவாட்டியாகிய சரீரமான சபையை பூமியிலே தேவனாகிய கர்த்தர் அந்த நாமத்தை கொண்டு இயக்கினாலும், இந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேம் இது பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதாக எனக்கு காண்பித்தான். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக மனைவியாக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது நான் வாசிக்க முடிகிறது. அப்ப முழுவதும் அருமை இரட்சகருக்கு மணவாளனாய் வெளிப்பட போகிறார். அவருக்கு ஏற்ற மணவாட்டி என்றால் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய மகிமையை தரித்து கொண்டவள் தான் மணவாட்டி. அப்ப மணவாட்டியின் ஸ்தானத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய சரீரமான சபைக்கு பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்று பெயர் வைத்திருந்தாலும், அந்த பரிசுத்த நகரத்தின் நாமத்தை நாம் சூட்டி இருந்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அப்ப ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். வலுசற்பமாகிய சாத்தானை அவனை எதிர்க்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அப்படியானால் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் அவனை ஜெயிக்க முடியும். அப்ப அவனை ஜெயிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி நான் வாசிக்க முடிகிறது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் தெருவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இவ்விதமாக நான் வாசிக்க முடியும். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப சபைக்கு முழுவதுமாக சத்தியமுள்ள தேவனாகிய கர்த்தர் சத்தியமுள்ளவராய் இருக்கிறார், பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனபடினாலே நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சபையை தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த நகரமாக எருசலேம் என்று சொல்லுகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
மணவாட்டியாகிய சபையாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய பரிசுத்தமுள்ளவர்களாக காண வேண்டும். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டுவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிற வசனம் வாசிக்கிறோம். அப்ப தேவன் நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாழ்க்கையில, பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நாம் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால், நான் ஜெயங்கொண்டு என் பிதானுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல, யாரோட? பிதாவோடு கூட அவர் அருமை ரட்சகர் உட்கார்ந்து கொண்டார். பிதாவுடைய வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி வசனம், சத்திய வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆனபடினாலே நான் ஜெயங்கொண்டது போல நீங்களும் ஜெயங்கொண்டா. அப்ப மணவாட்டியின் ஸ்தானத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். அப்ப அவர் ஜெயம் கொண்டது நாம் மரணத்தை ஜெயித்தார். முதலாவது பாவத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். கடைசியில மரித்தாலும், அவர் சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்யப்பட்டு மரித்தாலும் கடைசியில் 3ஆம் நாளிலே மரணமே உன் கூறி எங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்று சொல்லி 2 கொரிந்தியருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் நமக்கு போதிக்கிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி ஆர்ப்பரித்த வேந்தனாய் அருமை ரட்சகர் மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். ஆனபடினாலே அவர் சொல்ல வசனத்திலே அவர் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். அதனால தான் சொல்ல, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்த போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்போ மணவாட்டி சபையாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம்மையும் அவரோடு கூட உட்கார செய்வதற்காக அவருடைய சிங்காசனத்திலே, இங்கே இல்லை நித்தியத்தில் சியோன் பர்வதத்தில் நான் வாசித்திருக்கிற 48ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை நான் வாசிப்போமானால் அங்கே சொல்லப்படுகிறது. 48ஆம் சங்கீதம் 1-2 வசனம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சர்வ பூமிக்கு மகிழ்ச்சி நிறைந்த நகரமாகிய சியோன் பர்வதமாக இருக்கிறது. அங்கதான் நம்ம அப்பா மகாராஜா உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப சியோன் பர்வதத்துல தான் பூமியில் சகல மனுஷர்களுக்கும் பூமிக்கு மகிழ்ச்சி நிறைந்த நகரம். அதுதான் நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனிலே அவரோடு கூட சிங்காசனம் உட்காருவதற்காக மணவாளனாகிய இயேசுவானவர் நம்மை கூட்டிட்டு போக வர இருக்கிறபடினால் முதலாவது வந்த வருகை ரகசிய வருகையில் அவர் ரட்சகராக வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனபடினாலே அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்து இப்பொழுது சபையை ஏற்படுத்தி சபைக்கு ஆவியா பரிசுத்த ஆவியானவராய் தேற்றரவாளனை அனுப்பி கொடுத்து இப்பொழுது ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போஸ்தலனை கொண்டு 5 விதமான ஊழியத்தை கொண்டு அப்ப ஆயத்தப்படுத்தி இப்பொழுது மறுபடியுமாய் நான் வரப்போகிறேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தின்படி இப்பொழுது அருமை ரட்சகர் இப்பொழுது பிதாவின் மகிமை பொருந்தினவரார் ரகசிய வருகை வரப்போகிறார். அதுதான் மணவாளனாய் வெளிப்படக்கூடிய வருகை. அந்த வருகையில் நம்மை சேர்த்துக் கொள்வதற்காகத்தான் வரப்போகிறார். அப்படியானால் அவர் சேர்க்கப்படுற அந்த வருகையிலே இந்த கடைசியிலே சபைதான் இந்த உலகத்துக்கு அடையாளமாக காணப்பட போகிறது. அப்ப அவர் சபைதான் இப்பொழுது அடையாளம் என்று சொல்லுகிறார். அருமை ரட்சகர் அடையாளமாக இருந்தார், அப்போஸ்தலனாகிய நட்சத்திரமாக அடையாளமாக கொடுத்தார். ஆனால் கடைசியிலே மணவாட்டி தான் அவருக்கு அந்த உலகத்திற்கு சபைகளுக்கு 5000க்கும் மேற்பட்ட சபைகள் இருந்தாலும் அவருடைய ரகசிய வரைக்கண்டு ஆயத்தமாகிற சபைதான் இப்பொழுது அடையாளம் என்று சொல்லுகிறார். நான் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. விதமாக நான் வாசிக்கும் திவ்ய வாசன் பார்க்கிறார். வானத்திலே பெரிய அடையாளம் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த அடையாளமாக இருப்பவள் மணவாட்டி தான். ஆனபடி அந்த மணவாட்டி எப்படிப்பட்டவள் இருக்கிறார்? சூரியனை அணிந்து கொண்டவள் என்று சொல்லி பாரு. சூரியனாகிய நீதியின் சூரியனாகிய இயேசுவையே அணிந்து கொண்டவள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிதுவன் எல்லாம் புதிதாக சொல்லப்பட்ட வசனத்தின்படி
கிறிஸ்துவை அவர் ஆடையாக அல்லது அவருடைய மகிமையை அவர் ஆடையாக அணிந்து கொண்டவளாக இருக்கிறாள். ஆனபடினாலே அந்த சபையை கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய சபையாக இருக்கிறது. அப்போ அந்த சபையை கொண்டு தான் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறதாக வாக்கு பண்ணுகிறார். அப்போ அந்த சபையை கொண்டு தான் சகலத்தையும் செய்து முடிக்க தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். ஆனபடினாலே கிறிஸ்துவை காண்பிக்கிற சபை, மணவாளனாக இயேசுவை காண்பிக்கிற சபை, அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற சபை, அதுதான் மணவாட்டி சபை. ஆனபடினாலே அந்த மணவாட்டியை கொண்டுதான் தேவன் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற போறார். ஆனபடினால் கடைசி நாட்களிலே அவருடைய வருகையை வெளிப்படுத்துவது மணவாட்டி தான். அவருடைய கிறிஸ்துவின் சரீரமான சபையாகி மணவாட்டி தான். அந்த மணவாட்டியானவளை ஜெயம் பெற்றபடினால் அவருடைய ரகசிய வரிகளை சேர்த்து கொள்ளப்பட்டு பூமியிலே அப்படியே கடந்து வந்து தேவனுடைய ராஜ்யமாக மாறுகிறாள். அந்த ராஜ்யமே தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை கொண்டுதான் ஆயோட அரசாட்சி நடக்கப் போகிறது. அந்த ராஜ்யத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் அங்கே எருசலேமிலே வீற்றிருப்பார். அவருடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் பூமியிலே ஆளுகை செய்ய போகிறார்கள். அதை வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அங்கு சொல்லப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இவ்விதமாக வாசிக்கிறோம். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்கள் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான் என வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினாலே அவருடைய சரீரமான சபையாய் சேர்த்து கொள்ளப்பட்ட அவருடைய மணவாட்டி சபை தான். அந்த மணவாட்டி சபையின் 5 விதமான ஊழியங்களில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக ஜெயம் பெற்றவர்கள், புத்தியுள்ள கன்னிகையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், பொல்லாங்கனை எதிர்க்கக்கூடியவர்கள், சாத்தானை ஜெயிக்கக்கூடியவர்கள், யுத்த புருஷர்களாய் அந்த 10 கன்னிகைகள் 5 பேர் புத்தியுள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறபடியால் அந்த 5 கன்னிகைகள் போல தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், ஜெயம் பெற்றவர்கள், அவர்களை கொண்டுதான் தேவனாகிய கர்த்தர் இவர்களை மணவாட்டி என்று சொல்கிறார். இவர்களை கொண்டுதான் சாத்தானையும் வீழ்த்த போகிறார். சாத்தானை குறித்து நாம் பார்த்து அறிந்தவர்களாக இருக்கிறோம். 5 முறை அவன் வீழ்த்தப்பட வேண்டும். ஏற்கனவே 2 முறை வீழ்த்தப்பட்டுட்டான். அங்கே சியோனிலிருந்து தேவனாகிய கர்த்தர் வெட்டி வீழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தின்படி அதிகாலையின் மகனாகி விடிவெளியே என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. அடுத்தாற் போல் அவன் பூமியிலே விழத்தள்ளப்பட்டபடினாலே அவருடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய கர்த்தர் ஆராதிப்பதற்கு தடையாய் காணப்படினாலே இவனை மறுபடியும் அவனை விரட்டி அடித்தார் ஆகாய மண்டலத்திற்கு. இப்பொழுது இன்னும் 3 முறை அவன் தள்ளப்பட வேண்டும். நான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் சார்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் சொல்லி நான் பார்க்க முடிகிறது. ஆனபடினாலே வலு சர்ப்பத்தை பூமியிலே விழத்தள்ளுவது கடைசி கால சபையாகிய மணவாட்டியை கொண்டுதான் தேவன் செய்து முடிக்கப் போகிறார். அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள், அதனால தான் அவர்களை ஜெயம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். எந்த சபை சாத்தானை ஜெயிக்குதோ அவதான் மணவாட்டி. ஆனபடினால் ஆவியானவர் அதை கொண்டுதான் சாட்சி கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனபடினாலே கடைசி நாட்களிலே அவருடைய சரீரமான சபையாக மணவாட்டியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் பூமியில் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை தேவனுக்காக நாம் செய்து முடித்து அவருடைய வருகையை சேர்ந்து கொள்ளவும் அவரால் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நாம் தகுதி அடைய வேண்டுமென்றால் மணவாட்டியாக நாம் மாற வேண்டும். ஆனபடினாலே நாம் மணவாட்டியாக யாரெல்லாம் மணவாட்டியாக மாறணும், கர்த்தருடைய ரகசியங்களை சேர்ந்து கொள்ள விரும்புகிறவங்க தான் மணவாட்டியாக முடியும். ஆனபடினாலே மணவாட்டியின் ஸ்தானத்தை அடைந்து கொள்ள விரும்புகிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள், நானும் மணவாளனாக இயேசு கிறிஸ்துவின் ரகசியங்களை சேரணும், அவருடைய மணவாட்டியாக நான் சேர்த்துக் கொள்ளப்படணும், சாத்தானை ஜெயிக்கணும், அவன் கிரியெல்லாவற்றையும் அழித்து ஒழிக்கணும், கடைசியில் தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நான் ஆளுகை செய்யணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்புகிறார்களோ. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுன்னு வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் இல்லை, பலத்தில் இருக்கிறன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனபடினாலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே ஆவினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே இந்த வசனங்கள்லாம் நமக்கு முன் உதாரணமாக ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த வசனங்கள்லாம் நமக்கு அடையாளங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, திரளான சாட்சிகளாக இருக்கிறது. வாசிக்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம்.
இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோடும் முடிக்கிறோருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆனபடினாலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். இது புறஜாதியான சபைக்கு, மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட சபைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் உண்டு, அதுதான் இஸ்ரவேலர்கள். இந்த மனவாட்டி புறஜாதியான சபையை கொண்டுதான் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மீட்பு கொடுக்க போகிறார். அது எப்பொழுது கொடுக்க என்றால் பின்முன்ன மகாபத்திரவத்தின் காலத்தில் தான் அவளுக்கு ஒரு மீட்பு கொடுக்க போகிறார். அந்த மீட்பை குறித்து எசேக்கியேல் தீர்க்கன் எழுதி கொடுத்திருக்கிறார். 9ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3 முதல். மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழிகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் போய் வெற்றுங்கள், உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். இவ்விதமாக கடைசி நாட்களிலே நடப்பிக்க போகிற பின்முன்ன மகாபத்திரவத்தின் காலத்திலே சம்பவிக்க போகிற காரியத்தை ஒரு தீர்க்க வசனமாக நமக்கு எசேக்கியேல் தீர்க்கனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். ஆனபடினால் அங்கே அடையாளம் போடு என்று சொல்லுகிறார். அடையாளம் என்றாலே பரிசுத்த ஆவியானவர் அடையாளம். ஆனபடினாலே இங்கே தீர்க்கனை கொண்டு சொல்லுகிறார், கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற அந்த புருஷனை பார்த்து, நீ அவனை நோக்கி கூப்பிட்டு எருசலேம் நகரம் எங்கு போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற நெற்றியின் மேல் அடையாளம் போடு என்று சொல்லுகிறார். இதே வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க முடிகிறது. 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். ஆமென். விதமாக நான் வாசிக்க, ஜீவனுடைய தேவனுடைய முத்திரை கோலுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரை நோக்கி வாசிக்க முடிகிறது. அப்போ கடைசி நாட்களிலே அந்த முத்திரை போடக்கூடிய ஒரு பரிசுத்தவான் புறஜாதியான சபையிலிருந்து தான் தேவனாகிய கர்த்தர் செலக்ட் பண்றார். அவன் கிழக்கிலிருந்து வாசிக்கிறோம், கிழக்கில் நீதிமான எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். வாசிப்போமானால் எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 46ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. வாசிப்போம். உராய்ஞ்சுகிற ஒரு பச்சையை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்தில் இருந்தும் வரவேற்கிறாயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்றார். ஆமென். விதமாக நான் வாசிக்க முடிகிறது. 11ஆம் வசனம், உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்தில் வரவேற்கலாக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி சர்வலோகத்தின் தேவாதி தேவன் சொல்கிறார். ஆனபடினாலே கடைசி நாட்களிலே தேவனுடைய சபைதான் அடையாளமாக இருக்கிறபடினாலே இந்த அடையாளமாகிய சபையை கொண்டுதான் தேவனுடைய பரிசுத்த ஆவியாகிய தகப்பன் கடைசி நாட்களிலே அந்த சபையை கொண்டு சகலத்தையும் செய்து முடிக்க போகிறதாக வாக்கு பண்ணுகிறார். ஆனபடினாலே இந்த சபையை கொண்டுதான் புறஜாதியார் மீட்பு முடிஞ்ச உடனே அடுத்தாற் போல அங்கே நடக்கக்கூடிய சம்பவம், இஸ்ரவேல் தேசத்திலே பின்முன்ன மகாபத்திரவத்தின் காலத்திலே கோத்திரத்துக்கு 12,000 வீதம் 1,44,000 பேருக்கு நெற்றிகளே அடையாளம் போடும்படியான முத்திரை போடும்படியான அந்த தூதனை கொண்டுதான் இந்த காரியத்தை நடப்பிக்க போகிறார். ஆனபடினாலே இது அவர் அடையாள சின்னமாக இருக்கிறது. அப்ப இந்த வசனமர் வார்த்தைகள் எல்லாம் எதற்கு? சபைதான் அடையாளமாக இருக்கிறது. சபையை கொண்டுதான் எல்லாம் செய்ய போறாரு. அப்ப சபையின் மூலமாக தான் சத்தியம் வெளிவருது. சபையை கொண்டுதான் சகலத்தை செய்து முடிக்க போன்னு சொல்றாரு. அதே சபையின் தூதனை கொண்டுதான், புறஜாதியான சபையின் தூதனை கொண்டுதான் கடைசி நாட்களே பின்முன்னர் மகாபத்திரவத்தின் காலத்திலே அங்கே நடப்பிக்க போகிறார் என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனபடினாலே
இந்த மணவாட்டி சபையாகிய நம்மை தேவாதி தேவனம் அழைத்திருக்கிறது நோக்கமெல்லாம் அவருடைய ரகசிய வரைக்கு ஆயத்தமாவதற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு முடிவு உண்டாக்கும்படியான இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆவியாகிய தேவனம் அழைத்திருக்கிறார். ஆனபடினாலே அதுக்கு தான் 4 சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலம், 7 ஆண்டுகால ஆட்சி காலத்தை குறித்தும், அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரியை குறித்தும், பூமியில் நடப்பிக்க போகிற ஆயரோட அரசாட்சியை குறித்தும், அவர் பகிரங்க வருகை நியாயத்தீர்ப்பை குறித்தும் இந்த 4 சுவிசேஷங்களை ராஜ்யத்தின் சுவிசேஷங்களாக ஆவியானவர் தேவனுடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தான் பூலோகம் எங்குள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட அப்பொழுது முடிவு உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துக்கு முடிவை உண்டாக்குறது கடைசி கால சபையாகி மனவாட்டி தான் முடிவு உண்டாக்குறார். அதனால தான் ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் ஒவ்வொரு இடங்களாக கடந்து சென்று தேவனாகிய கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கொண்டு சத்தியத்தை தீர்க்க தரிசனம் எழுப்புதல் கடைசி கால தீர்க்க தரிசனம் எழுப்புதல் கூட்டத்தை ஆவியார் நடப்பித்துக் கொண்டு வருகிறார். எதற்காக அறிவிக்கிறான்டா? எந்த மனுஷன் எனக்கு தேவனுடைய சத்தியம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் நான் மனந்திரும்பியிருப்பேன் என்று எந்த ஒரு மனுஷரும் சாட்சி தேவ சமூகத்துக்கு முன்பாக குற்றப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக அருமையான தேவாதி தேவன் கடைசி நாட்களை சபையை கொண்டு உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படுவதற்கு ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் இன்டர்நெட் மூலமாகவும் சபையின் ஊழியத்தின் மூலமாகவும் எதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வாசலை திறந்து கொடுத்து தமது பரிசுத்தவான்களாகிய ஊழியர்களை கொண்டு எங்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஆவியானவர் அறிவித்து யாவரையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அவ ஆயத்தப்படுகிறவர்கள் யாவரும் சபைக்கு தான் வரணும். சபையில தான் ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். தேவ சபையில தேவன் எழுந்திருந்தான் சொல்லப்பட்ட வசனத்தின்படி சபையை கொண்டுதான் ஆவியானவர் ஆயத்தப்படுத்துகிறார். எஸ்தர் ராஜாத்தியை கன்னிமாடத்தில் வைத்து ஏகாயமசு உபவிக்கப்பட்ட எஸ்தர் ராஜாத்தியை கன்னிமாடத்தில் வைத்துதான் அகாசுரு மன்னனுக்கு ஏற்ற மனைவியாக ஆயத்தப்படுத்தினார். அதே போல காரியத்தை தான் சபையாகிய கன்னிமாடம், இங்கே கன்னிமாடமாகிய சபையை வச்சுதான் ஏகா என்கிற பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு அதற்கு ஒப்பனையாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஒரு முன் அடையாளமாக நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முன் அடையாளமாக அறிவிக்கப்பட்ட வசனமெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் மணவாட்டி சபையாகிய நம்மை ஆயத்தப்படுத்தி நமது அன்பின் மணவானாகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசியவர்களை சேர்த்து கொள்ளவும் அவரால் சேர்த்து கொள்ளப்படவும் ஆவியாகிய தேவனம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அதனால தான் சொல்றார், ஆயத்தப்படுத்து உன்னோடு கொண்ட கூட்டத்தை காவலாளியர்னு சொல்லி சபை ஏற்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனபடினாலே திருச்சபையை எதற்காக ஏற்படுத்தினார் என்றால் அவருடைய ரகசிய வரிக்கு ஆயத்தப்படுத்தும்படியாகவும் ஆயத்தப்படுத்து என்ற கட்டளையை தேவனாகிய கர்த்தர் சபைக்கு கொடுத்து அந்த சபையை பாதுகாப்பது மகிமையானவெல்லாம் என் காவல் உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே மகிமையானவைகள் மேலெல்லாம் அவருடைய காவலை பலப்படுத்தி சபையை கொண்டு சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கு இந்த கடைசி நாட்களில் சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால தான் ஊருக்கு ஒருவனும் வம்சத்துக்கு 20 தெரிந்து கொண்டேன்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி நம்மை கூட்டி சேர்ப்பித்திருக்கிறார். ஆனபடினாலே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய சத்தியத்தை வாசித்து தியானம் செய்து அவருடைய வருகையிலே சேர்ந்து கொள்ளவும் அவரால் சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நம்மை கிருபையாய் அழைக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்தை பயன்படுத்தி அவருடைய சமூகத்தில் ஜீவபலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்று சொல்கிறார். ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய ஒவ்வொருவரும் தேவனை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்கிறார். ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் என்று சொல்கிறார். ஆனபடினாலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்த ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையை படுத்தும்படியாக கர்த்தர் கூட்டி சேர்ப்பித்திருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய சமூகத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவர் ஆராதனை செய்ய வேண்டும். அதனால தான் ஜீவபலியாக ஒப்புவிக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்கள் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ள அனல்வர்களாய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆவிலே அனல் கொண்டவர்களாய் அவருடைய வல்லமில் சத்துவத்திலே பலப்படணும் என்று சொல்றாரு. அப்ப எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து உணர்ந்து அவருடைய சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பர் வாசலை திறவுங்கள் என்று சொல்கிறார்.
அந்த சபையை அந்த சத்தியத்தை கை கொண்டு வருகிற ஜாதிக்கு, அந்த பரிசுத்த ஜாதிக்கு தேவனாகிய கர்த்தர் அவரே உள்ளே இருந்து நீர் பாய்ச்சுகிறவராய் இருக்கிறார். வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அதை இரவும் பகலும் நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி அருமையான தேவாதி தேவன் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனபடினாலே இவை எல்லாவற்றையும் நம்ம ஆவிக்குள்ளானவர்களாய் அனல் பற்றி எரிகிற ஜனங்களாய், அவருடைய சத்தியத்திலும் வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்பட்ட தேவ ஜனங்களாய், பரிசுத்த ராஜரி ஆசாரி கூட்டமாய், ஏனென்றால் அப்போஸ்தல ஊழியம் என்றாலே திவ்ய வாசகனுடைய காரியத்தை நான் பார்க்க முடியும். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய ஆவிக்குரிய அவர் ஆவிக்குள்ளானதுக்கு அப்புறம் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். ஆவிக்குள்ளானதுக்கு அப்புறம் தான் அவர் தேவனுடைய மகிமையை, அருமை இரட்சகரை காண்கிறார். மரித்தேன், இதோ சதாக நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார். அருமை இரட்சகரை பார்க்கிறார், அவரோடு சம்பாசிக்கிறார், அவருடைய வலது கரத்தினாலே தொடப்படுகிறார். இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது நாம் ஆராதிக்கக்கூடிய ஆராதனையானது ஆவிக்குள் நிறைந்த ஆராதனையாக, நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபமானது ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி ஆவிக்குள்ளே நிறைய வளர்ச்சி அடைய அடைய ஆவியாகிய தேவன் நம்மை சாயல், ரூபம், மகிமை எல்லாவற்றையும் நம்ம மாற்றுகிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. நமக்கு வாக்கு கடங்க பெருமூச்சோடு பிதாவிடத்தை வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றப்படுகிற பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போமானால் 1 கொரிந்தியருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆமென். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது வாசிக்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக தீர்க்க தரிசனம் விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவ திட்டமெல்லாம் தீர்க்க தரிசனமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த அறிவிக்கப்படுகிற தீர்க்க தரிசனத்தை கொண்டு ஆவியானவர் அறிவித்துக் கொடுக்கக்கூடிய காரியம் எல்லாம் நிறைவேறப் போகிறது. அதுவே நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்நிய பாஷையோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கிறோம். ஏனென்றால் அந்நிய பாஷை பேசுகிற தேவனோடு பேசுகிறோன்னு வாசிக்கிறோம். அப்போ அந்நிய பாஷை பேசுகிற போது அங்கே நான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது தேவனுடைய மனுஷர்கள் அங்கே பேசுகிற வார்த்தையானது அங்கே அந்நிய ஜாதிகள் அங்கே இருந்தபடினால் அவர் தங்களுடைய பாஷைகளில் தேவனை மகிமைப்படுத்துகிறதை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ இவ்விதமாய் இந்த காரியமெல்லாம் ஆவியானவர் நமக்கு எதற்காக நம்ம அறிவித்துக் கொடுக்கிறார் என்றால் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது தீர்க்க தரிசனமே. அப்போ தீர்க்க தரிசிகளை கொண்டு அறிவிக்கப்படுகிற காரியமெல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 404 வசனங்களும் 14,000 வார்த்தைகளும் 40,000 எழுத்துக்களையும் கொண்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகமாக இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமயமாயிருக்கிறது சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனபடினால் கல்வாரி நேசருடைய வருகையானது மிகவும் சமயமாய் இருக்கிறது. ஆனபடினாலே இவையெல்லாம் நமக்கு முன் அடையாளமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்களை அருமையான இரட்சகர் அங்கே மேலிருந்த வாரியாக அங்கே நம்முடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த 24ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, உலகத்தின் முடிவுக்கும் நம்முடைய வருகைக்கு அடையாளத்தை கேட்கும்போது அவர் ஒரு முழுவதும் அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் அறிவித்து கொடுத்தாரே தவிர முழு சத்தியம் அவளுக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆனால் கடைசி நாட்களுக்குரிய சத்தியம்தான், கடைசி கால பரிசுத்தவான்களுக்காக தேவன் முடிவு காலத்துக்குரிய சத்தியம் என்று சொல்கிறார். ஆனால் அந்த முடிவு காலத்துக்குரிய சத்தியம் முடிவு கால பரிசுத்தவான்களுக்கு முடிவை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு தான் தேவாதி தேவன் முடிவு கால சத்தியத்தை வைத்திருக்கிறார். ஆனபடினால் அந்த முடிவு கால சத்தியம் யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவருடைய ரகசிய வரைக்கு ஆயத்தமாகிற யாரெல்லாம் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரியாவை போல ஆண்டவரே நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன என்று கேட்டுக்கொண்ட அதே போல யாரெல்லாம் சத்தியத்தை வாஞ்சித்து அதை தியானம் செய்து மணவாளுடைய வருகையில் நான் சேர வேண்டுமே, மணவாட்டியாக ஆயத்தமாக வேண்டும் என்று யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவனுடைய ரகசியங்களை தேவாதி தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனபடினாலே இந்த சத்திய வசனத்தின்படி
அவர் உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய ரகசிய வருகைக்கும் அடையாளத்தை எல்லாவற்றையும் நம் திட்டம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு ஆவியானவர் நமக்கு அறிவித்து நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆனபடினாலே ஆயத்தமாய் இருந்தவர்களே கல்யாண வீட்டில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆனால் சேர்க்கப்பட்ட பின்பு கதவை லாக் பண்றார். கதவு அடைக்கப்பட்டது. ரட்சிப்பின் கதவு அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்படுகிறேன் சொன்னாலும் ரட்சிப்பின் வாசல் திறக்காது. ரட்சிப்பு என்பது ஒரு கதவு. நாம் வாசித்திருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாக இருந்த கல்யாண வீட்டில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், கதவும் அடைக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். ஆனபடினாலே அந்த கதவு எப்போ அடைக்கிறார்? கிருபையின் காலம் முடிவு வரைக்கும் தான் கதவு திறந்திருக்கும். ரட்சிப்பின் கதவு திறந்திருக்கும். கிருபையின் காலம் முடிவடைந்ததென்றால் அடுத்தாறு போல நியாயப்பிரமாணத்தின்படி அங்கே அறிவிக்கப்படுகிற காலம் முதல் 3 ஆண்டு உபத்திரவ காலம், பின்முறை மகாபோத்திரவத்தின் காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாண காலமாக மாறிடும். கண்ணுக்கு கல் பண்ணுக்கு பல்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படி நியாயப்பிரமாண காலம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிரும். அது உபத்திரவ காலம் 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம் முழுவதும். ஏனென்றால் பின்முறை மகாபோத்திரவத்தின் காலத்திலாம் இஸ்ரவேல் மீட்கப்படுவார்கள். அவங்களுக்கு எலியாவும் ஏனோக்கு தான் தெரியும். ஆனபடினாலே அதே எலியாவும் ஏனோக்கு தான் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்ப போகிறார். ஆனபடினால் ஏன்னா அந்த எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஏனோக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே ஆவி மறுபடியுமாய் பூமிக்கு அனுப்பப்படுகிறார். அனுப்பப்பட்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க அந்த எலியாவின் ஆவியும் பலமுடைய பரிசுத்தவான்களாய் தேவனாகிய கர்த்தர் கடைசி நாட்களில் சபையாகிய அவருடைய மனவாட்டியை கொண்டுதான், புறஜாதியான சபையை கொண்டுதான் எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிக்க திட்டம் வைத்திருக்கிறபடினால் இந்த காரியமெல்லாம் நமக்கு முன் அடையாளமாகவும் இந்த உலகத்துக்கு முடிவாகவும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு அறிவித்து கொண்டு வருகிறார். ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய ரகசிய வரைக்கும் அடையாளத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆவியா நமக்கு அறிவித்துக் கொண்டு வருகிறார். ஆனபடினாலே இந்த வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால், சத்தியத்தை கை கொண்டால், மனவாட்டியாய் ஆயத்தமாக தங்களை ஒப்புவித்துக் கொண்டால், சபையாய் ஒப்புவித்துக் கொண்டால் ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்துவார், மனவாட்டியாய் சேர்த்துக் கொள்வார். அவரோடு கூட என்னென்றைக்கும் சதா காலம் அவரோடு கூட வாசமாய் இருக்க கர்த்தருடைய ஆவியாகிய தேவன் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? மனவாளுடைய வருகையில் சேர்ந்து கொள்ள வேண்டுமா? அவருடைய ரகசியம் சேர்ந்து கொள்ள வேண்டுமா? அவரோடு கூட ஆயிரோட அரசாட்சியில் பங்கு பெற வேண்டுமா? அவரோடு கூட நித்தியத்துக்குள்ளே முந்தின நித்தியத்தில் அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார வேண்டுமா? உட்கார வேண்டுமென்றால் முடிவுகால சத்தியத்தின்படி சத்தியவான்களாய், நீதிவான்களாய், பரிசுத்தவான்களாய் அவருடைய ரகசியவர்களை சேர்த்துக் கொள்ளப்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார், மனவாட்டியாய் அழைக்கிறார். மனவாட்டி தான் அடையாளம் கடைசி நாட்களிலே. அந்த மனவாட்டி தான் தேவாதி தேவன் அவருடைய வரிக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். அந்த மனவாட்டி ஜெயம் பெற்றவள். ஆனபடினாலே ஜெயம் பெற்ற மனவாட்டியை சேர்க்க அன்பின் மனவாளாக இயேசு வரப்போகிறார். இவர்களை கொண்டே சாத்தானை ஜெயிக்க போகிறார். இவர்களை கொண்டே அவனை அந்தகார வலுசற்பத்தை பூமியிலே விளத்தள்ளி பாதாளத்தை தள்ளி அடைத்து பூமியிலே 1000 அரசாட்சி ஏற்படுத்தி நித்தியத்திலே போய் அவரோடு கூட சிங்காசனத்திலே முந்தைய நித்தியத்திலே உட்கார வைக்க போகிறார் என்று சத்திய வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனபடினால் நாமும் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் விரும்புவோமானால் மனவாட்டியாய் ஆயத்தமாவோம். கர்த்தர் வருகிறார். தேவன் தாமே தமது வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.